நமஸ்காரம். நான் ரீசென்ட்டா இன்ஸ்டால வந்து ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு ஜோதிடர் வந்து இந்த தையல் மிஷின வந்து தையல் மிஷின பத்தி சொல்ற ஒரு வீடியோ பார்த்தேன். பட் ஆனா வந்து என்னன்னா, நான் யாரையும் குறை சொல்றதில்ல. பொதுவா குறை சொல்றதில்ல. இந்த ஒரு விஷயம் வந்து என்னால ரொம்பவும் ஏத்துக்கொள்ள முடியாம இருந்தது. தையல் மிஷின் அப்படிங்கிறது வந்து எத்தனையோ பெண்களுக்கு, அதாவது கணவனால கைவிடப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கு வந்து இந்த தையல் மிஷின் தான் இன்னொரு கணவனா இருந்திருக்கு. நான் நெறைய பேத்தோட லைஃப்ல பார்த்துருக்கேன். ஸோ, அதனால வந்து தையல் மிஷின பத்தி அவரு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான புரிதலா இருக்கு. அதனால வந்து தையல் மிஷின் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னா, அத வச்சு நீங்க என்னலாம் யூஸ் பண்ண முடியுமோ, உங்களுடைய திறமைகள் எப்படிலாம் காமிக்க முடியுமோ, அது மாரி காமிங்க. சில தவறான பரிகாரங்களும், தவறான புரிதல்களும் வந்து நெறைய பேத்தோட லைஃப்ல வந்து கொண்டு போய் கஷ்டத்துல விட்டுருது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு யாரு என்ன சொன்னாலும் சரி, இன்க்ளூடிங் மீ, நான் என்ன சொன்னாலும் சரிங்க, உங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு, உங்களுக்கு அது என்ன வந்து பெனிஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்த நீங்க முடிவெடுத்து செய்யணும். பொதுவாவே செவ்வாய்க்கு எது சம்மந்தப்பட்டதுன்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. அது உண்மதான். செவ்வாய்க்கு எது உண்மதான். ஆனா, எந்த ஒரு காரகத்துவத்த நம்ம செய்யும்போது அது சக்சஸ் தான் ஆகுமே தவிர, எந்த விதத்திலயும் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது. அப்படி ஜோதிட ரீதியா பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, நம்பிக்கைக்குரிய ஜோதிடர்கள்கிட்ட நீங்க பார்த்துக்கங்க. இல்லைன்னா, தெய்வத்த முழுமையா நம்புங்க. தெய்வம் தான் உறுதுணையா இருக்கும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை.